இன்னைக்கு வந்து செக்குலர் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, செக்குலருக்கு ஐகானா இங்கே காங்கிரஸ் இருக்குது. எங்கள் தலைவர் ட்ரூலி செக்குலர், திமுக மாதிரி சூடோ செக்குலர்லாம் கிடையாது, ட்ரூலி செக்குலர். அப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே இங்கே ஒரு நேச்சுரலான ஒரு அலை இருக்குது, ரெண்டு பேருமே ஒத்திசைவாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் காங்கிரஸுக்கும் லாபம், தாவேக்காவுக்கும் அது லாபம். காங்கிரஸுக்கு வந்து தமிழகத்தையும் தாண்டி புதுச்சேரி, கேரளா இந்த எலெக்ஷனில் இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு அவங்க வந்து பவர் ஷேரிங்க்கு வர முடியும். அப்போது காங்கிரஸ் வில் கெட் மோர் பெனிஃபிட். எங்களுக்கு அகில இந்திய லெவலில் ஒரு 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 பியூர் செக்குலர் ஃபோர்ஸ்ன்ற அடையாளம் கிடைக்கும். இப்போ எங்களை வந்து சதர்ன் ஸ்டேட்லேயும் நாங்கள் எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். காங்கிரஸ் வராது மாதிரி தெரியுது. காங்கிரஸ் வந்து யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி வச்சுலையே, அவங்களாம் ஆய்வு பண்ணுவாங்கள்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அன்டெஸ்டட் பார்ட்டி இப்போ தான் வர்றாங்கன்னா 150 வருடம் பழமையான காங்கிரஸ் எதுக்கு சார் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க? பொட்டன்ஷியல் இல்லைன்னா அப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு அஃபிஷியல் பேச்சுவார்த்தையே கிடையாது சார். வந்து பார்த்துட்டு போனார் பிரவீன் சக்கரவர்த்தி, ரைட்டுங்களா? இப்போ வந்து காங்கிரஸோடைய ஒரு விழாவில் தாவேக்கா போய் பங்கெடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் வந்து மேலிடத்துக்கு தெரியாமல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இப்போ அப்போ மேலிடத்துக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அவர் மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டதா? இதெல்லாம் பார்க்கணுங்களா? அரசியலில் எல்லாமே சிலது வந்து திரைமறைவில் பேசுவாங்க, சிலது நேரடியாக பேசுவாங்க. டைம் இருக்குல்ல இன்னும்.